இஸ்ரேல் ஈரான் போரானது கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கடந்து நடந்துகிட்டு இருக்கு. இது அமெரிக்கா உள்ள அந்த போருக்குள்ளே என்ட்ரி ஆகிற லெவலில் இருந்தது. கடைசியில் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 2 வார காலத்துக்கு அப்புறம் நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒதுங்கியிருக்காரு. அவர் இந்த விஷயத்தில் அந்த 2 வார காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த எல்லா இதுலேயுமே அவர் 2 வார காலம் அவகாசம் கேட்டுட்டாரு. ஸோ ட்ரேட் அதாவது அமெரிக்காவோட ட்ரேட் ஆகட்டும், அப்புறம் அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ உக்ரைன் ரஷ்யா அதுக்கு 2 வாரம் காலம் ஆகட்டும் நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வந்தோடனே நான் முடிவு எடுக்கிறேன். அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் கடைசியில் பார்த்தா பேக் அடிக்கிறார். பேக் அடித்தா ஒரு 2 வாரங்கள் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேக் அடிக்கிறார். ஸோ இது இப்போ ஈரான் இஸ்ரேல் இதுலேயே கான்ஃப்ளிக்ட்லேயும் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது கடந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அவர்கள் அசீம் முனீர் அமெரிக்கா போயிருந்தார். அங்கே அவருடைய வேலை மாளிகையில் நல்ல ஒரு ட்ரீட் ஒன்று ட்ரம்ப் கொடுத்தாங்க. ஸோ இதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அவர் பாகிஸ்தான் அதிபர் அழைத்தது அமெரிக்க அதிபருடைய மாளிகையிலேருந்து அவர் அழைச்சிருப்பாங்க. ஸோ இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, ஈரானுடைய எல்லையில் ஒரு 7 நாடுகள் பகிருது. அதில் முக்கியமாக பார்க்க போனால் அந்த நாடு என்னென்ன நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் ஒன்று ஈரான் கூட எல்லை பகிருது. அதே பாகிஸ்தான் ஒன்று எல்லை பகிருது. மேற்கு சைடில் துருக்கி அவங்களோட எல்லை பகிர்றாங்க. அதுமாதிரி ஈராக்கில் ஆல்ரெடி அமெரிக்காவோட படைகள் ஆல்ரெடி இருக்குது. ஆர்மேனியா இவங்களுடைய எல்லையை பகிர்றாங்க. அசர்பைஜான் அதேமாதிரி இவங்களுடைய எல்லையை பகிர்றாங்க. துர்க்மெனிஸ்தான் ஸோ அவங்களும் இந்த அவங்களுடைய எல்லையை பகிர்றாங்க, ஈரானுடைய எல்லையை. ஸோ இதில் இந்த எல்லையை பகிரும்போது பாகிஸ்தான் அதிபரை கூப்பிட்டு கிரவுண்ட் இன்வேஷன் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு இவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஐடியா பண்ணியிருக்கலாம். அந்த கிரவுண்ட் இன்வேஷனுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுற நாடு எதுன்னு பார்க்கும்போது துருக்கி இப்போ ஆல்ரெடி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தான் நம்ம அமெரிக்கா சொன்னால் கேட்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அசீம் முனீரை கூப்பிட்டு இது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். எனக்கு கிரவுண்ட் இன்வேஷனுக்கு நாங்கள் எங்களோட படைகள்லாம் உங்களை அனுப்புகிறோம், அங்கேருந்து ஈரானுக்குள்ளே அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஸோ 2 சைடு, அதாவது ஈராக் ஆல்ரெடி அங்கே அவங்க பக்கமாக இருக்குது, ஈராக் சைட்லேருந்தும் ஸோ இந்த பாகிஸ்தான் சைட்லேருந்தும் அவங்க கிரவுண்ட் இன்வேஷன் நடத்துறதுக்கான காரணமாக கூட இருக்கலாம். அதுக்காக கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அவரும் ஏன்னா பாகிஸ்தானுக்கு பணம் தேவை, நாங்கள் பணம் தரோம், நீ நாட்டை வித்துருன்னு சொன்னாலும் பாகிஸ்தான் அதிபர் பாகிஸ்தான் எழுதி கொடுத்து கூட வந்துடுவாங்க அசீம் முனீர். ஏன்னா அவங்க பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல் இராணுவத்துக்கிட்ட தான் இருக்குது. ஸோ பணத்துக்கு அவங்களோட இராணுவம் எது வேணால் பண்ணும். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது கூட நடந்திருக்கலான்னு ஒரு சின்ன இது இருக்குது. அதே மாதிரி அசீம் முனீருக்கு கேட்டுருக்கலாம், எங்களுடைய நாட்டை இந்த கிரீன் லிஸ்ட்டில் எடுங்க, கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்டு கூட இருக்கலாம். அதுக்கு அதிபருக்கும் சம்மதம் கூட தெரிவிச்சிருக்கலாம். ஸோ இந்த கிரவுண்ட் இன்னோவேஷனுக்காக தான் அசீம் முனீர் அமெரிக்கா கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு என்னோடய எதிர்பார்ப்பு. وضع الجلابيب طلع بيختفي عن عنا. يا الله ليه يا طيب. طلعت حرب شوارع شباب، مش طبيعي الاشي. هذا دردك ايه. مسكينة خطولة. يو مزز يو كما تليم يا ربك. أوب 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 أوب.
אוי, סטטל. יואו. הופה, עוד אחד בדרך. אני אעשה רבע שעה. יואו.